வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். ஆதன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு தந்தி தொலைக்காட்சியில் நெறியாளராக இருந்து இப்போது ஆர்எஸ்எஸ் சங்கியாக பிரச்சாரம் செய்து வரும் பாண்டே பேட்டி ஒன்றை அளித்து இருக்கிறார். சில கேள்விகளை அவர் எழுப்பி இருக்கிறார். மனு தர்மம் இப்போது எங்கே இருக்கிறது? அது காலாவதியாகி போய்விட்டது என்று ஒரு கேள்வி. இதற்கு நாம் தருகிற விளக்கம் இதுதான். மனு தர்மம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற 4 வர்ணங்களை பிரித்து அந்தந்த வர்ணத்திற்கும் கடமைகளை கூறுகிறது. இந்த வர்ணங்கள் எல்லாம் இப்போது ஜாதி குழிக்களாக மாறிப்போய்விட்டன. பிராமண வர்ணமும் ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி என்று ஜாதிகளாக பிரிந்து போய்விட்டன. ஏனைய சத்திரிய, வைசிய, சூத்திர வர்ணங்கள் ஜாதி பிரிவுகளாக இப்போது அடையாளப்படுத்தப்படுகின்ற நிலையில் ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி என்ற சாதிய கூட்டம் மட்டும் பிராமணர் என்ற மனு தர்மம் கூறிய வர்ணாசிரம அடிப்படையிலே தங்களை இப்போதும் அடையாளப்படுத்திக் கொள்வதும், நாங்கள் பிராமணர் தான் என்பதை நிலைநிறுத்துவதற்கு ஆண்டுதோறும் காயத்திர மந்திரம் நடத்தி பூநூலை புதுப்பித்துக் கொள்வதும் இந்த மனு தர்மம் இப்போதும் உயிருடன் இருக்கிறது இல்லையா என்பதற்கு அடையாளமா இல்லையா? பதில் சொல்லியாக வேண்டும். இரண்டாவது, இப்போதும் சாக்கடையில் மலக்குழியில் இறங்கி மலத்தை எடுக்கின்ற தொழிலில் ஈடுபடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சாதிதான் இருக்கிறது. கோயில்களில் வேத மந்திரங்களை ஓதுவதற்கும், அர்ச்சனை செய்வதற்கும், கும்பாபிஷேகம் செய்வதற்கும், மோட்சத்திற்கு அனுப்புவதற்கு சடங்குகளை செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட பிராமணர்கள் மட்டுமே, மனுசாஸ்திரம் கூறிய அந்த பிரிவு மட்டுமே இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது மனு தர்மம் இப்போதும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கு சான்றா இல்லையா? பெண்கள் மனு தர்மத்தை அடிப்படையில் வேதங்களை படிக்கக்கூடாது, சாஸ்திரங்களை படிக்கக்கூடாது, அவைகளை உச்சரிக்கக்கூடாது என்ற தடைகள் மனுசாஸ்திரப்படி விதிக்கப்பட்டன. இன்றைக்கும் பெண்கள் எவ்வளவுதான் சாஸ்திரங்களை, வேதங்களை படித்தாலும் அவர்கள் எந்த கோயிலாவது அர்ச்சகர்களாக, கும்பாபிஷேகம் நடத்துகிறவர்களாக, சடங்குகளை நடத்துகின்ற உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்களா? இந்த கேள்விகள் எல்லாருக்கும் பாண்டே பதில் சொல்லியாக வேண்டும். மனு தர்மம் இப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் நாம் கூறுகிற சான்றுகள். இரண்டாவது, அவர் எழுப்புகிற கேள்வி, இந்தியாவில் அரசியல் சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு சட்டத்தை மதித்துதான் நாம் நடக்க வேண்டுமே தவிர மதத்தின் சட்டங்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது என்று கூறுகிறார். இது நீண்ட காலமாக நம்மை போன்ற பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூறி வருகின்ற கருத்து. மனு தர்மத்தை புறக்கணிப்பதற்காக பகுத்தறிவாளருடைய வாதத்தை எடுத்துக்கொண்டு அவர் இப்போது பேச வருகிறார். அரசியல் சட்டம் குடிமக்கள் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. குடிமக்கள் அனைவரும் சமம் இல்லை என்று இதற்கு மாறாக பல இந்து மத சட்டங்கள், ஆகமங்கள் என்ற பெயரில் இப்போதும் அமலிலே இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆகம சட்டங்கள் இந்து மதத்திற்கு அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அதன் அடிப்படையில் தான் பிராமணர்கள் மட்டுமே அர்ச்சகர்களாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளிக்கிறது. அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஆகமத்தை மனு தர்மத்தை போல நாமும் தூக்கி எறிந்து விடுவோம் என்று பாண்டே அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? இந்த கேள்விக்கு பாண்டே பதில் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாடு என்பது நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு அதனுடைய எல்லை வரையறுக்கப்பட்டது. சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு சென்னை மாகாண ஆட்சி இருந்தது. அதற்கு பிறகு மொழிவழி மாநிலத்திற்கு பிறகுதான் தமிழ்நாடு என்று வந்தது. தமிழ்நாடு என்ற எல்லை வரைபடத்துக்குள் என்றுதான் இப்போது நாம் பேச வேண்டுமே தவிர சேர சோழ பாண்டியர்களை வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். மிகச்சரியான வாதம்தான். ஒரே ஒரு கேள்வி, 1947 ஆகஸ்டில் சுதந்திரம் பெற்ற போது அயோத்தியில் பாபர் மசூதி தான் இருந்தது. அதே பாபர் மசூதி அப்படியே தொடர வேண்டும் என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அங்கே ராமன் கோயில் இருந்தது என்று கூறி சுதந்திரத்துக்கு பிறகு இப்போது பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமன் கோயிலை கட்ட வேண்டும் இவர்கள் புறப்பட்டிருக்கிறீர்களே, அதற்கு நீங்கள் சொல்லுகிற இந்த வாதம் பொருந்துமா, பொருந்தாதா? இவைகளுக்கெல்லாம் பாண்டே பதில் சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுநீதி ஒன்று இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு பாண்டே என்ற ஒருவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை விட வேறு சான்று எதுவும் தேவையில்லை. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.